பிள்ளைக்கு நல்லா வெயில் அடிக்குது. இப்ப நம்ம நிழலுக்கு போயிருவோம். என்னையா என் தங்கத்தை அம்மா வெயில் படாம பாத்துக்கிறிய என்ன? வா வா, இப்ப பெரியம்மா வீட்டுக்கு போயிடலாம். நம்ம குடிச்ச ஜூஸ் எல்லாம் இந்த சூரியன் நம்ம மண்டையில ஸ்ட்ராவை போட்டு உறிஞ்சிரும் போல இருக்கு. என்னன்னு தண்ணி தாகமா இருக்கு. இருங்கக்கா, எங்க அம்மா நான் அந்த நகையை சாமி கிட்ட வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன்னாவல்ல, எடுத்துட்டு வருவாவ, கொஞ்சம் பொறுங்க. எல்லாம் தண்ணி தாகம் எடுக்குது. ஆனாலும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எனக்கு இப்ப தாகம் அடங்காத போல தெரியுது. நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜில் ஒரு காஞ்ச எலுமிச்சம்பழம் மட்டும்தான் கிடக்கு. அதுல ஜூஸை போட்டு ஒருத்தரும் குடிக்க முடியாது. அதனால ஜூஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தண்ணி வரும் குடிங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி நீலாம் போனேன்னு வைக்கி, நாங்களும் உன் வீடு தேடி வந்தேன்னா ஒரு சொம்பு தண்ணி தர மாட்டேன்னு நினைக்க. நீலாம் என்னக்கோ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? தண்ணி தாகமா இருக்கு, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குன்னா ஒட்டி போய் கடையில போய் வாங்கிட்டு வராண்டாமா. என்ன நீங்கள் தண்ணி வரும் குடிங்க இங்கேயே. ஒருத்தி என்னன்னா ஃப்ரிட்ஜில் காஞ்ச எலுமிச்சம்பழம் கிடக்கு, ஜூஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இப்படி சொன்னா என்ன நீங்கள் எங்களுக்கு தருவியது ஒரு சொம்பு தண்ணி? எக்க நீங்க என்ன விருந்தாளியா? எப்பயும் இங்கதான் கிடைக்கிய. உங்களுக்கு மெனக்கட்டி போய் நான் இப்ப ஜூஸ் வாங்கணும்னா தினமும் தான் போய் வாங்கணும். யாருக்கிட்டவே நம்ம குடிச்சிட்டு தானே வந்தோம். அப்படி கேளு, இவ இன்னுமா விருந்தாளுன்னு நினப்பு இவளுக்கு மனசுல. உனக்கெல்லாம் தண்ணி தரதே பெருசுல இவ்வளவு. என்னமோ போங்க, இவ்வளவு தூரம் வந்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணி தந்துட்டு வந்திருக்கோம். எங்களுக்காண்டி இதை கூட பண்ண மாட்டியல. எங்க அம்மா வருவா, அவகிட்ட கேளுங்க. நீங்க என் அம்மா வேண்டா, உங்க அம்மா வேற இங்கிலீஷ் பாட்டு வைக்கணும் தேவையா எனக்கு? ஏற்கனவே வயிறு வேற கப கபான்னு பசிக்குது. ஆமா, எங்க வீட்டுல காலையில செஞ்ச இட்லி தான் கிடக்கும்னு நினைக்கேன். அதுவும் நல்லா காஞ்சி போய் கிடக்கும். இனிமே சாப்பாடு செஞ்சு எங்க நமக்கு எங்க அம்மா குழம்பு வச்சு எப்ப சோறு தருவான்னு தெரியல. பிள்ளைகளா ரொம்ப பசிக்குதா? வேணா எங்க மாமியார் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம், எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டா, இட்லி கிடக்கும், நாங்க அதை உதிர்த்து போட்டு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டுக்கிடியோம். அது எல்லாருக்கும் போதுமாக்கும். அது தின்ன மாதிரி இருக்குமா மதிய சாப்பாட்டுக்கு? அதெல்லாம் அவ்வளோ திம்பாளுவ பெரிய பொண்ணு. இழந்தாங்க யார் தண்ணி கேட்டது? இந்த உமா கொண்டாங்கக்கா. தண்ணி இப்ப நான் குடிச்சாதான் நான் உயிர் வாழ முடியும். என்ன தாகம். நீங்கள் வேணா வீட்டுல போய் சாப்பிட்டு வாங்க. நான் இப்ப ஒன்றும் செய்யல, இல்லாட்டினாலும் நான் சோறு தந்துருவேன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல லட்சு, நானே வீட்டில் போய் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஜோனிக்கு. வேண்டாம் வேண்டாம், இட்லி கிடக்கு, பழைய இட்லி, அதையே உதிர்த்து போட்டு அவ்வளோ உப்புமா கிண்டி திம்பாளுவேன். சோறு கிடந்தாலுமே ஒரு சில நேரம் காலையில உள்ள இட்லி மீந்து போச்சுன்னா அதை வரட்டி தின்னிட்டு டப்பாளுவேன். அது போதும், மதியத்துக்கு சமாளிச்சுக்கிடலாம். அப்புறம் ராத்திரி தானே பார்த்துக்கிடலாம். நானும் வரும்போதே இந்த பிரியாணி கிரியாணி இல்லை தக்காளி சோறுன்னு எதையாவது ஒன்று வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். வேற கையில காசு இல்லாம போச்சே, வேற என்ன பண்றது? அந்த மனசுட்டு சொன்னா வாங்கி தான் தருவாரு. இருந்தாலும் எனக்கு வேற கேட்கவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜூஸே வேற கடனுக்கு தான் சொல்லி வாங்கி தந்தாரா. வேற ஹோட்டல்ல வீச்சு ஓரம் கடனுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும். அதனால சரி வீட்டுல போய் எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் வேற வந்துட்டேன். நீங்க அங்க வச்சே சொல்லியிருந்தா ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல. நான் தான் காசு வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு தானே சொன்னேன். நானும் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கல. இல்லாட்டினா அங்கே வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்திருந்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா அழகாக எல்லாரும் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். இருக்கட்டும் பெரிய பொண்ணு, நீங்கள் தான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுவீல்ல, எங்களுக்கு போதும், நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம். எனக்கு அங்கே வச்சு ஞாபகம் வந்துச்சு, சொன்ன வேற சத்தம் போடுவீங்களான்னு நினச்சிக்கிட்டு தான் வேற அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னா அங்கே வச்சே ஹோட்டலில் எங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போகுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன். அந்த சாக்கில் நம்மளும் கொஞ்சம் பிரியாணி கிரியாணி தின்னுக்கிடலாமேன்னு வேற என்னத்துக்கு வம்புன்னு நினச்சிக்கிட்டு வேற அமைதியாக இருந்துட்டேன். நானும் எங்க அம்மைக்கு பயந்து தமக்க வாயே திறக்கல. இல்லாட்டினா புரட்டவும் சால்னாவும் அந்த ஹோட்டல் கடையை தாண்டினது என்ன வாசம் தருமா? அட சோனி, நீ என் இனமடி. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, என்ன பியாச்சி சத்தம் கேக்கு? ஆனா கதவு சாத்தனாப்புல இருக்க, திறந்திருக்கா இல்லைன்னா பூட்டி வச்சிருக்காவளான்னு தெரியலையே. சத்தமும் பின்னாடி கேட்க மாட்டேங்க. சரி, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கழிச்சு அப்புறம் வீட்டுக்கு போவோம். லட்சுமி அக்கா, நீங்க உங்க நாத்தனாரு மைனியாரா அவைய எடுத்து தந்த சேலையெல்லாம் எங்கிட்ட காட்டவே இல்லை. காட்டுங்களா, அதை பார்த்துட்டு போயிடுறோம். ஆமா பத்தியா, நானும் மறந்தே போயிட்டேன். ஏன் சேலை மட்டும் தான் இப்ப வீட்டுல இருக்கு. இவ்வளவு காலங்காத்தாலே கொண்டு போய் சரசு வீட்டுல தைக்க கொடுத்துட்டாளுவே. அவ்வளவு துணி இங்க இல்ல. அவ்வளவு துணியை இனிமே உடுக்கும் போது பாத்துக்கிடுங்க. ஐயா அப்படியா? சிறப்ப உங்க சேலையாவது காட்டுங்க, நாங்க பாக்கோம். எங்க ட்ரெஸ் செம்ம அழகா இருந்து தெரியுமா? அப்படியா? என்ன கலரு? அது ஒரு மாதிரி டபுள் ஷேடு, நல்லா செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது சோனி? அது யார் தெரியுமா செலக்ட் பண்ணதா? யாரு? தரன் தான் செலக்ட் பண்ணானா. அவங்க அம்மா வேற ஏதோ தான் நார்மலா பாவடை தவணி மாதிரி ஏதோ பார்த்தாங்களா. அதுக்கப்புறம் இவன் தான் எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கிராண்டா இருக்கு, இது என்ன சிம்பிளா இருக்குன்ட்டு வேற அவனும் கிராண்டா தேடி நமக்காண்டி செலக்ட் பண்ணானா. ஆத்தியா, அந்த பொம்பளை எப்படி நமக்கு செலக்ட் பண்ண பார்த்துருக்கு? அப்ப பார்த்தே ஆகணுமாடே. சரசு சித்தி வீட்டில் தான் இருக்கு. பிளவுஸ்லாம் தைக்கிறதுக்காண்டி அங்கே கொடுத்துருக்கோம். ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் சேலை கூட நல்ல கலரு, பழைய மாடல் தான், நல்ல மாம்பழ கலரு. எடுத்துட்டு வாங்க லட்சு, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, கண்ணில் காட்டுறீங்களா? ஏலா இருளா, எடுத்துட்டு வரேன். எங்க போயிட போகுது? எனக்கு ஒரே உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு அங்கே இங்கேயும் அலையே அல்ல, காலு வலிக்குது, அதான் உட்கார்ந்துருக்கேன். போங்க போங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து காட்டுங்க, பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், பசிக்குது வேற.
இருல எடுத்துட்டு வரேன். எல்லாம் பீரோக்குள்ள வச்சியலாம், எங்க வெளியே எடுத்து வச்சியலா? பீரோ பக்கத்துல தான், அங்க வெளியே தான் இருக்கு கம்பு பையில. சரி. ஏடே சரணுக்கும் உனக்கும் நல்ல பழக்கமா இப்போ? இல்ல நல்லா பேசுவியலோன்னு கேட்டேன். முன்னாடி இடையிலலாம் கொஞ்சம் பேச மாட்டிய, அதான் இப்போ நல்லா பேசுவியலோன்னு கேட்டேன். ஆமத்தே, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல அவனும் உண்டு. வெளியெல்லாம் போவீங்களே? அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குங்கல்ல, அப்புறம் வெளியே போகாமலாம் இருப்பாவ, எல்லா இடமும் போவதான் செய்வாவ. ஐயோ, இவங்க கேட்க சாடையே சரியில்லையே, நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு இவங்களுக்கு. இவையெல்லாம் மாசத்துக்கு ஒருக்கா எங்கன்னா வெளியே தெரியாம போயிடுறாவத்தே. நல்லா கேங்கோட எங்க கேங்கு தான் இருக்கிறதுலே மொக்க கேங்கு. காலேஜை விட்டா வீடு, வீடு காலேஜ், இது இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு. இதை தவிர்த்து நாங்க ஒரு இடமும் போறதில்ல. இவையெல்லாம் அப்பப்ப கோயிலுக்கு கிளம்பிடுறாவ, பக்கத்துல நான் அங்க போறங்காவ இங்க போறங்காவ, எங்கெங்கெல்லாம போயிட்டு வராவ. அநேகமா படத்துக்குலாம் போறாவன்னு நினைக்கேன். வாய்க்கு வந்ததெல்லாம் புழுவாதவ. இன்னும் நாங்க படத்துக்குலாம் போனதில்ல. வேணா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கோம், வேற எங்கேயுமே இன்னும் போனதில்ல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அளந்து விடாத என்ன? சரி சரி விடு, இதெல்லாம் சாதாரணம். படிக்கிற காலத்தில் தான் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும். கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் பார்த்து கவனமாக என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. ஆமா, அது என்னமோ சரிதான். எக்கோ, வா வா இழுச்சவாச்சி. என்ன இந்த பக்கம் வெயிலுக்குள்ள வந்திருக்க பிள்ளைய தூக்கிக்கிட்டு? வீட்டில் தான் இருக்கேலக்க, சத்தமே காணோம். எவ்வளோ நேரம் கூட்டுக்கிட்டு இருக்கேன்? ஐயே, பின்னாடி கிடந்தம்மா, அதான் கேட்கல. வா வா உள்ள வா. அந்த வாரேங்க. நாங்கள் வேணா அங்க பின்னாடி கிடந்தம்மா பேசிக்கிட்டு ஒன்றும் கேட்கல. இப்பதான் அவ்வளோ அந்த சேலையை மைனியார் எடுத்து வந்ததை காட்டுங்கன்னாலும் எடுக்க வந்தேன். அப்பதான் சத்தம் கேட்கன்னு பார்த்தேன். சரி சரி வா உள்ள வா. நம்ம படிக்க காலத்துலயும் என்ஜாய் பண்ணல, கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ஜாய் பண்ணல. ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுது. பொய் சொல்லாதீங்க, நீங்க இப்ப நல்லா தினமும் என்ஜாய் பண்றீங்க. எங்க வீட்டுல கடந்து வேலை செய்யறீங்க, எப்பயும் பேச்சுலர் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏலா நீ வேற சும்மா இருல. என் மாமியார் காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். ஏற்கனவே அது ஊரு முழுக்க அப்படிதான் சொல்லி அழுதுட்டு அடக்கு. ஏலா இங்க பாருங்க, யார் வந்திருக்கான்னு. யாரு? அம்பானியா? ஆமா, உங்களோட தேடி அம்பானி வராரு. அம்பானி அடா இழிச்சவாச்சியா, வா வா வா. வரையே முண்டுங்கம்மா, இப்பதான் இவளுக்கு இந்த பக்கம் வழி தெரிஞ்சிருக்கு. ஏ குட்டி பையா, வா வா, அக்காட்டா வா. அவனை தூக்கு தூக்கு என்கிட்ட தான் ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுவோம். அவன் உன்கிட்ட எல்லாம் வரமுண்டா, என்கிட்ட தான் வருவான். என்னம்மா? ஏலா உமா, அந்த பாரு, இந்த சேலை தான். காட்டுங்க பாப்போம். அட இது பழைய மாடல்ல. ஆமா, இவிய மைனியாரு நல்ல லட்சுமி அக்காவை பழி வாங்கிருச்சே. சரி, ஏதோ ஒண்ணு எடுத்து தந்தாளுவல, அது கூட தராம இருப்பாளுவலன்னு நினைச்சேன். சரி, அந்த மனசு வேற ஆசையா தந்ததை வேற திருப்பியா கொடுக்க முடியும்? ஏதோ ஒண்ணு, எனக்கு வேற அந்த கலரு பழைய மாடல்னாலும் நான் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சரின்னு வாங்கிக்கிட்டேன். எங்க அம்மா பிடிக்கிறனால சும்மாக்கே நல்லா இருக்குன்னுருவா. சரியான ஆளுதான். என்ன மைனியர் வாங்கி கொடுத்தது இல்ல, அதனால எங்க அம்மா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவா. அம்மா வேற லட்சுமி அக்கா அப்படித்தானே சொல்லி ஆகணும். ஏலா சும்மா இருங்களா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கு, கட்டினா நல்லா இருக்கும். இருந்தாலும் லட்சுமி அக்கா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். உங்க மைனியர் டேஸ்ட் எப்படியும் நல்லா ரிச்சா எடுப்பாவ, நல்லா அழகழகா எடுப்பாவன்னு பார்த்தேன். பார்த்தா மொக்கையாதான் எடுத்திருக்காவ. அதான் நீங்க எங்க கிட்ட காட்டாம இருந்திருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லல, இதை கட்டினா நல்லா இருக்கும் பாரு. நான் பிளவுஸை கட் பண்ணி சரசிட்ட கொடுத்துருக்கேன். தச்ச அப்புறமா போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன். பாப்போம். சரி இழுச்ச வச்சு, நீ என்ன கம்பு பையோட வந்திருக்கா? நீ எதுவும் சேலை துணி சட்டை துணி எதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? ஐயோ இல்லலா, இது பொரட்டாவும் சால்னாவும் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் நேற்று ராத்திரி நிறைய மீந்து போச்சுன்னு ஏதோ நிறைய ஆர்டர் பண்ணாவெல்லாம் வேற கேன்சல் ஆயிருச்சான். அதனால நிறைய மீதி கிடக்குன்னு கொண்டு வந்தாரு. சூடு பண்ணி போட்டிருந்தேன். வேற அப்பயே காலையில எடுத்துட்டு வந்து வீட்டில் யாரும் இல்லைன்னா வேற திரும்பி போயிட்டேன். இப்போ வேற சத்தம் கேட்டுச்சா கேட்டேன். சரசக்கா அங்கே போயிருக்காவ, என்னாவ உடம்புடிக்கு போயிருக்காவ நகை எடுக்கன்னு. சரி, அதான் மதியம் வந்துருவாவில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பாடு செஞ்சிருக்க மாட்டாவலன்னு தூக்கிட்டு ஓடி வந்தேன். என்னது பொரட்டா சால்னாவா? ஆமா, நேற்று நிறைய கொண்டு வந்தாவ, நான் சூடு பண்ணி போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடுவீங்களாடே? ஐயோ, நாங்கள் கொலை வசியில இருக்கோம். கொண்டா கொண்டா, அதை கொண்டா திங்கட்டும். ஆமாக்கா, இப்பதான் ஆசைப்பட்டோம் பொரட்டா சால்னா சாப்பிடணும் போல இருக்குன்னு. அதுக்குள்ள நீங்களே கொண்டு வந்துட்டீங்களே, சூப்பர் சூப்பர், கொண்டாங்கக்கா. அப்படியா? அப்போ ஒன்றும் செய்யதான் இல்லையா? நான் கூட இப்போ ஹோட்டலுக்கு கிட்ட வாங்கிட்டு வந்திருப்போம்ல, என்னமோ தெரியலையே, வேற யாருக்கும் தான் கொடுக்கணுமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் வாங்கலடே, வெறும் கையோட தான் வந்திருக்கோம். நகையை எடுத்துட்டு. நகையெல்லாம் எடுத்தாச்சா? காட்டுங்க பாப்போம். இந்த சாமி முன்னாடி வச்சிருக்கேன், இந்த எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். லட்சுமி அக்கா போய் முதல் தட்டு எடுத்துட்டு வாங்க, ஓடுங்க எல்லாருக்கும். ஆமாக்கா, எல்லாருக்கும் தட்டு எடுத்துட்டு வாங்க. அப்புறம் இந்த சால்னாவுக்கு கரண்டி எடுத்துட்டு வாங்கக்கா, ஊத்துறதுக்கு. அந்த எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நமக்கு வியாட்டை தான். அப்ப அவ்வளோ கொலை பசியில தான் இருந்தியல. ஆமா, வர்ற வழியில ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தவ குடிச்சோம். இருந்தாலும் வந்து வெயிலுக்கு ரொம்ப தாகமாவும் பசியாவும் இருக்கு. பொரட்டா சால்னான்னு கேட்ட உடனே எனக்கு வயிறே நிறைஞ்சிருச்சு. அப்படியா? அப்ப நீ சாப்பிடாத, இடத்த காலி பண்ணு, கிளம்பு. ஐயோ, எனக்கு பசிக்குது, சாப்பிடணும். சும்மா இரு பெரிய பொண்ணு, சாப்பிட்டுட்டு தான் போவேன்.
லட்சுமி அக்கா இருந்தாங்க சேலையை பிடிங்க, சேலையில சால்னா வில்னா கொட்டிர போகுது. அத அந்த பக்கமும் ஓரமா வையணுமே, எறும்பு கிரும்பு ஏறிடும். நீங்க அங்க கையோட வச்சுட்டு வந்துருங்க. சரி அப்ப கொண்டா சந்தியா, பிள்ளைய கொண்டா, நான் வச்சுக்கிட்டேன், நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன், பிள்ளைய கொண்டா, நீ சாப்பிடு போ. சரி அப்ப கொஞ்ச நேரம் வச்சுக்கிடுங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்து பையனை வாங்கிக்கிட்டுறேன். சரிம்மா. இப்ப சந்தியா சாப்பிட போறியா இல்லையா? இருப்ப வாரங்கிருக்கி. இளிச்சவாச்சி, எங்க வயிற்றுல பொரோட்டாவை வார்த்துட்டப்போ. இளிச்சவாச்சி, நீயும் கொஞ்சம் சாப்பிடுறியா? பொரோட்டா தான் நிறைய இருக்கு. ஏண்டாக்கா, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், எனக்கு போதும், நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. அம்மா என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காள, எல்லாம் சாப்பிடு சாப்பிடு. எக்கா கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா சரசக்கா வீட்டுக்கு கொடுத்து விடுங்க, அங்கேயும் சின்ன பிள்ளைகள் கிடக்கல, சாப்பிட்டுக்கிடுவாவ. அம்மா அவளுக்கு வேணா சரசுக்கு போன் அடிச்சு கூப்பிடுவோமாடே, வந்தானே அவளும் ஒரு வாய் சாப்பிடுவாள்ல. அம்மா நான் பூமாரிக்கு போன் அடிக்கட்டுமா? ஆமா சீக்கிரம் போன் அடிக்கியா, வேற வீட்டுல சாப்பிட்டுட்டு வேணா வேற எதாவது சாப்பிடாதமே வேஸ்ட் ஆகி போயிடும். இந்தா போன் அடிச்சு பார்க்க. எனக்கு நீங்களும் கடைக்கு உமா பெரிய பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீன்னு எனக்கு தெரியாது. சரசக்கா நீங்க தான் குடும்பத்தோட பேர்ப்பிலா இருக்கும்னு சொன்னாவ, பார்த்தா இவியல்வளும் வந்திருக்காவல. எங்க காலங்காத்தாலே வந்து வீட்டுல வந்து குத்த வச்சு விட்டாள்வல, நாங்க நகை எடுக்க வருவோன்னு வேற அவ்வளவுதான் செலக்ட் பண்ணாலுவ. அப்படியா? சரிக்கா சாப்பிட்டுட்டு காட்டுங்கன்னு. சரி. பூமாரி எங்க போய் இருக்கா? வீட்டுலதான் இருப்ப, வேற காட்டிலே இருப்ப. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ப்ராஜெக்ட் எழுதிக்கிட்டு இருக்கியா? சரி சரி, சாப்பிட்டியா? அப்படி சாப்பிடலையா? அப்ப சரி, சாப்பிடலன்னா நேரம் இங்க வந்துரு. எங்க வீட்டுல பொரோட்டாவும் சால்னாவும் இருக்கு. என்னது பொரோட்டாவும் சால்னாவுமா? அது எங்க உள்ளது? பொரோட்டா சால்னாவா? ஓ அப்படியா, சரி சரி. இப்ப அங்கேயே சாப்பிட வரணும்? ஆமா, நீ இப்ப வந்தனா எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லட்டுமா? சரி, சதீஷ் இருந்தாலும் அவனையும் கூட்டு வா. சரசையும் வர சொல்லு வர சொல்லு. எப்ப குமாரி, சதீஷ் சரசி சித்தி எல்லாரையுமே கூப்பிட்டு வர சொல்றாங்க. எங்க அம்மா எல்லாரையும் வர சொன்னாவ, சாப்பிடலாம் நேரம் வந்து சாப்பிடுவீங்களா? வாங்க. அம்மா எல்லாரும் வரட்டும், வந்துங்க வந்து சாப்பிடட்டும். ஒரே இடத்துலயே சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம்ல. சீக்கிரம் வாங்கண்ணே. சரி சோனி. குமாரி ஏதோ பொரோட்டா சால்னா எங்க உள்ளது? சோனி வீட்ல பொரோட்டா சால்னா இருக்கான், சாப்பிடணும்னா அங்க வர சொன்னாவ. எம்மா எம்மா, அட பொரோட்டா சால்னாவா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு ராத்திரிக்கு அதான் சாப்பிடலாம்னு பார்த்தேன் ஹோட்டல்ல போய். நம்மள தேடி வீட்டுக்கே வந்துருச்சா? எல்லாம் என்னத்துக்கு கத்திட்டாடாக்கா? இந்த ரசம் வச்சுட்டே முட்டையை பொரிச்சு தரேன், சாப்பிடுங்க வாங்க ரெண்டரும். என்னது ரசமா? அங்க பொரோட்டாவை சால்னாவையும் வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டாடாக்காவலாம். நீ என்னன்னா ரசத்தை வச்சிருக்கேன் விஷத்தை வச்சிருக்கேன் நீ கிட்ட இருக்க. இப்ப யார் உட்கார்ந்து ரசம் சோறு சாப்பிட போறா? நான் போய் பொரோட்டா சோறு சாப்பிட போறேன். இன்னத்துல உளறிட்டாடாக்கா? எம்மா அவன் வளரல, இப்பதான் சோனி போன் பண்ணனா. இழிச்ச வச்சு அக்கா அவங்க ஹோட்டல்ல இருந்த வீட்டுக்காரங்க நிறைய பொரோட்டா கொண்டு வந்தாங்களா நைட்டு, அது சூடு பண்ணி வச்சிருக்காங்களாம். சாப்பிடுறேன்னா லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு வர சொன்னாவ. அப்படியா? அப்ப போய் ரெண்டு பேரும் வேணா சாப்பிட்டு வாங்க. உன்னையும் இந்த அம்மா வர சொன்னாவ. எல்லாரும் ஒண்ணா இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காவலாம். பெரிய பொண்ணக்கா உமா அக்கா அப்புறம் அவிய இழிச்ச வச்சக்கா எல்லாரும் அங்கதான் இருக்காங்களாம். அதனால நீங்களோட வாங்க வந்து ஒண்ணா சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டாவ. எல்லாவளும் அங்கதான் கிடக்காள்வல. நானே சமைச்சு முடிச்சுட்டு இனிமேதான் அங்க போன ஒரு எட்டு சாப்பிட்டுட்டு நினைச்சேன். அப்புறம் என்ன, வாங்க சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஏல நீ வேணா தூங்கு, நாங்களும் சாப்பிட்டுட்டு உனக்கு வேணா எடுத்துட்டு வந்து தாரோம், சாப்பிடு. அட போம்மா, அது வரைக்கும் என் வயிறு தாங்காது, பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். மனசு இருக்க பசி தெரியாம பாதிக்காத தூரனவுளு, நான் போய் சாப்பிட போறேன். இன்னும் இந்த பையன் இந்த ஓட்டம் ஓடியா? ஹோட்டல் சாப்பாடுல அதான் பொரோட்டா சால்னா தான் ஆளு இப்படி பறந்துகிட்டு தெரியுது. சரி வா, நீ அப்போ போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. எங்க வீட்டுக்கார ஆபீஸ் வேலைக்கெல்லாம் நீர் போனது போதும், ஒழுங்கா போய் ஹோட்டல்ல வேலை செய்யும்னு சொல்ல போறேன். அப்பதான் தினமும் இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம். சீக்கிரம் அல்சர் வந்து செத்து போவாளா? தனமெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது. அட ஆமளவுமா, எங்க வீட்டுக்காரே அடிக்கடி வாங்கிட்டு வர மாட்டாரு. நானே ஏதாவது கேட்டாலும் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அது சேர்த்துருக்கோம் இது சேர்த்துருக்கோம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே வர மாட்டாரு. அப்படியே வேணும்னா நான் வீட்டுக்கு வந்து செஞ்சு தரேன்னு இருவாரு. ஹோட்டல்லாம் ரொம்ப திங்கப்படாதுன்னு. ஏன் உங்க வீட்டுக்காரர் வீட்டில் செய்யறது தானே ஹோட்டல்லையும் செய்வாரு? அது டேஸ்ட்டுக்கு அஜினமோட்டா ஆயில் அது இதுன்னு அதிகமாக சேர்ப்பாவல்ல. வீட்டிலன்னா கொஞ்சம் எல்லாம் கம்மியாக பார்த்து பக்குவமாக செய்யலாம்ல. அதனால நானே பார்த்து செஞ்சு தரேன்னு இருவாரு. என்னையெல்லாம் ஹோட்டலில் ரொம்ப சாப்பிட விட மாட்டாரு. இது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வேற செஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் கேன்சல் ஆனதான் வேலை செய்ய வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து விட்டாவலாம். அதான் நம்ம வீட்டுக்கும் அக்கம் பக்கம் எல்லாம் கொடுப்பேன்னு நினச்சிக்கிட்டு நிறையா எடுத்துகிட்டு வந்தேன்னாரு. ஓஹோ, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற ஹோட்டலில் அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் புக் ஆகிட்டு அப்புறம் கேன்சல் ஆயிடணும். அப்போ தான் இப்படி நிறையா கிடைக்கும், எங்களுக்கும் கிடைக்கும். அட அல்ப, எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கிட வேண்டியதுதான். பாரு, நம்ம இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு எழுதி இருந்திருக்கு. அதனால தான் நம்மளும் வாங்காமல் வந்திருக்கோம். கொலை பசியில் இருந்தவனுக்கு பொரோட்டாவும் சால்னாவும் கிடச்சிருக்கு.
ஏன் மீனா கொஞ்சம் நெல்லு. என்ன பத்திராளியக்கா? இந்த பக்கம் ஒரு மாடு போச்சா பாத்தியா? இல்லையக்கா, இந்த பக்கம் ஒரு மாடும் போலையே. என்னது போலையா? இப்பதானே பத்திக்கிட்டு வந்தேன். அதுல என்ன ராமலட்சுமி கிட்ட பேசிட்டு நின்னேன். அதுக்குள்ள இந்த மாடு எந்த திசைக்கு போச்சுன்னு தெரியல. அதான் தெருவா தேடி தெரிஞ்சுக்கிட்டு அடையே. அதான் கரெக்டா உங்க வீட்டுக்கு வந்துடும்லாக்க. வேற என்னத்துக்கு தேடி திரியிறியே? வந்துருந்தா இது கொஞ்சம் மாசமா இருந்து பத்துக்க. குட்டி 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 போட்டாலும் போடும் எப்பனாலும். அதனாலதான் அதை இன்னைக்கு பிடிச்சி அடைச்சி போட்டு வச்சிடலாம். இதை மட்டும் இனிமே விடாண்டா வெளியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் போய் பத்திக்கிட்டு வந்தேன் கொஞ்சம் நேரமாவே. மற்ற மாடெல்லாம் அதுவே வந்துடும். இதை கொஞ்சம் பார்த்து பிடிச்சி கட்டி போடுவோம்னு பார்த்தேன். அதான் பிடிச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அதில் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல இப்போ எனக்கு. அதுங்கண்ணா எங்கேயாவது தான் மேய்ஞ்சிட்டு நிற்கும் பாருங்க. ஆ சரி. ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட? பீடி செலவும் கையுமா? அங்கே சாந்தி அக்கா வீட்டுக்கிட்ட தான் போகலான்னு பார்த்தேன். மதிய சாப்பாட்டுக்கு சாப்பிட வந்தேன். அதான் வந்துட்டு வேற இப்போ தான் போகிறேன். போயிட்டு இனிமேல் தான் கொஞ்சம் நேரம் வந்து சுற்றிட்டு வரணும். ஆ சரி சரி சரி, நீ போ. நான் பார்க்க மாட்டேன் எங்க இருக்குன்னு. ஆ இப்போ இந்த மாடு எங்க இருக்குன்னு எங்க போய் நான் தேட? ஐயோ கடவுளே, எவ்வளோ நாள் ஆச்சு வட்டிலாக்கா இப்படிலாம் வந்து உட்கார்ந்து நான் கேசி ஃப்ரீயா இப்பெல்லாம் இருக்கே முடியலக்கா அந்த பையில வச்சுக்கிட்டு. ஆமா, உன்னையே தான் நாங்க வா வான்னு கூப்பிட தான் செய்ய. நீ தான் வர மாட்டேங்க. அந்த பையில அப்படியே தூக்கிக்கிட்டுங்கண்ணா வாங்கண்ணா தொட்டில கட்டிங்கண்ணா தூங்க வச்சுக்கிடலாம், பார்த்துக்கிடலாம். ஆளும் பெருமை எல்லாரும் தான் கிடக்கலாம் பார்த்துக்கிடலான்னா என் மோவை வாயில என்னத்தையாவது எடுத்து வச்சுக்கிடுவான். என் வீட்டுக்காரர் சத்தம் போடுவாரு அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுதான் வளர்ப்பேன். மண்ணில் விடாண்டேன் தெருவில் விடாண்டேன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிடியா. வேற நாங்க என்ன சொல்ல? சரி, ரொம்ப நாளைக்கு கழிச்சு பிறந்த பிள்ளையாச்சு, அதனால பொண்ணு போல பார்த்துக்கிட்டியா போல இருக்குன்னு நினச்சி நாங்களும் விட்டுட்டோம். ஆமாக்கா, நானும் வரணும்னு தான் நினைப்பேன். வேற பயமா இருக்கும் அந்த பையன் எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு வேற அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட முடியாது பத்தியில. அதுக்கு பயந்து நமக்கு கூட்டிட்டு வர முடியேன். இப்ப பாரு, என் வீட்டு பிள்ளைகள்கிட்ட எப்படி கடந்து சிரிச்சு விளையாடிக்கிட்டு அடாக்கா. ஆமா, வீட்லயும் பூரா வீட்டுக்குள்ள இப்படிதாங்க தவுண்டு இப்ப தவுளியா பத்தியில சுத்தி வருவான். கிச்சன்ல போயிட்டு அவளை பாத்திரத்தையும் உருட்டிக்கிட்டு தக்காளி பழம் கூட வெங்காயம் கூட அவளத்தையும் உருட்டி தட்டி போட்டுக்கிட்டு கிடப்பான். எனக்கு ஒரு வேலைக்கு இரு வேலையை ஆக்கி ஒரே வேலை அவனால பெரிய மூச்சு முட்டுக்க. அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளை இல்லை. ஒரு சில நேரம்லாம் எனக்கு கோபமா வந்து விரும்பத்துக்கிடுங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு கிடப்போம். அந்த நேரம் பியாண்டுக்கிட்டு அலைஞ்சி ஒரு வழி பண்ணிடுவான். அப்புறம் அவனை போட்டு கழுவி மொழிவி எடுத்து வீடு கிடலாம் தொடச்சி எடுத்து பாடா பட்டு போயின்னு பார்த்துக்கிடுங்க. அப்படிதான் இருக்கும் சின்ன பிள்ளை இல்லை. இப்போ என்கிட்ட ஒருத்தி மிதிப்பட்டு சாவ போறா. அப்படியே நைஸா நவுண்டு வந்து அப்படியே மேலே சாஞ்சா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு கையை போட்டு அழுத்து அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டா. தூர பேர்ல நாய. அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு, சும்மா கொஞ்சம் முதுகுக்கு எதமா இருக்குமேனு உன் மேல சாஞ்சேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, சாயிரானா சாஞ்சிட்டு போட்டு விடலான்னு பார்த்தேன்னா கையை அப்படியே தொடையில போட்டு அழுத்துனா கால் வலிக்கும்லா. ஓ, கால் வலிச்சுட்ட? சரி சாரி. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களெல்லாம் வீட்டுல தேட மாட்டவளால உங்க மாமியாருவே. ஒரு எட்டு தலைய காட்டிட்டாவது வாங்கலாம் ரெண்டு பேரும். ஐயோ லெச்சு, நான்லாம் வீட்டுக்கு போனேன்னா எங்க மாமியார் மறுபடியும் திருப்பி விடாது. அதனாலதான் நான் போகாம கிடக்கேன். இப்படி சொல்லி இங்கனே கடங்க. அதான் உங்க மாமியாரும் ஒரே உங்களை திட்டிட்டு அடக்குவேன். நாங்க இப்படி வரலனாலும் அது திட்டிட்டு தான் அடக்கும். அதெல்லாம் கண்டுக்கிடப்படாது. ஏன்னா பெரிய பொண்ணு அங்க பாரு. அங்க என்ன அத்தா உழுது? அங்க பாரு மாடு. ஏழா குந்தாடி, முன்ன பின்ன நான் மாடெல்லாம் பார்த்தது இல்லையோ. என்னைய கூப்பிட்டு மாடை பாரு மயில பாரு நீக்கிட்டு இருக்க. அதுக்கு இல்லலாம் கிருக்கி, அந்த மாட்டுக்கு மடுவை பத்தியா இல்லையா எப்படி தொங்குதுன்னு பாரு. பாலை கறக்காம விட்டுருக்காவ. யார் வீட்டு மாடுன்னு தெரியல. நம்ம கறந்துட்டு விட்டுருவோமா? பால் கறந்தா எப்படியும் ஒரு 10 லிட்டர் பாலாவது கறக்கும்னு நினைக்கேன். நம்ம நல்லா பால் கோவா செய்யலாம், தயிர் செய்யலாம், ஏகப்பட்டது செய்யலாம். அதுல எப்படிடே நீங்களும் ஊன்னு சொன்னீங்கன்னு வைங்க, போய் மாட்டை பிடிச்சி கறந்துடலாம். எங்க மைனி உன்னைய ஓட விட்டு தெருவா செருப்ப கலட்டி அடிக்கும். பரவாயில்லையா? ஏலா உங்க மைனி எதுக்கு என்ன அடிக்க போகுது? ஏன்னா அது மைனி மாடலா? அது கூட உனக்கு தெரியாது? ஐயோ, பத்திராளியக்க மாடா அது? பத்திராளியக்காக்கு மட்டும் இதை தெரியாம பாத்துக்கிட்டுங்க. நான் இப்படி சொன்னேன்னு தெரிஞ்சாலே அதுக்கப்புறம் எனக்கு அது பால் தராது. எனக்கு பாலை ஊத்திரும் ஒரேடியா. ஏதோ வேற யார் மாடோன்னு நினைச்சு சொல்லிட்டேன். மனசுல வச்சுக்கிறதுங்க என்ன. இரு, எங்க மைனி கிட்ட சொல்லி கொடுக்கேன். எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா எல்லாம் எதுவும் சொல்லாத. விளையாட்டுக்கு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் தமாசு. எல்லாம் அது சென மாடுமே இருக்கு. சீக்கிரமா குட்டி போட்டாலும் போடும். பத்திராளியக்கா சென மாட்டை இப்படி விடமுண்டாவல? எப்படி விட்டாவ? ஆமாக்கா, செனையா தான் தெரியுது பத்தியில. அப்ப சீக்கிரம் குட்டி போடல. ஆமா, இது இந்த நேரத்துல இந்த மாட்டை அடைச்சலாம் போடணும். இவ எப்படி விட்டாவன்னு தெரியலையே. எங்கன்னா குட்டி போட்டுட்டு இருந்தா வேற தெரியாமல போயிரும். எவ்வளவு ஒரு போன் அடிச்சு பத்திராளியக்காட்ட சொல்லுங்க, மாடு நாங்கன்னு நிக்குன்னு. அவிய மாடு பத்ததான் பெருப்பாவெல்லாம் இருக்கும். நேரம் ஆயிடுச்சுல, சாயங்காலம் பாலை கறக்கிறதுக்கு போகல. பால்
ஏக்கா நான் ஃபோன் எடுத்துட்டு வரல, நீங்களே ஃபோன் வச்சிருந்தா ஒரு ஃபோன் பண்ணுங்களா எங்க மைனிக்கு. சரி இரு போன் அடிச்சு பாக்கேன். அப்போ மாடு குட்டி போட்டனா சீம்பால் கிடைக்கும் என்ன ஒரு வாரத்துல. சீம்பால் சூப்பரா இருக்கும் பத்தி எழுச்சி வச்சு. ஆனா பத்திராளியக்கா நமக்குலாம் தருவாங்களான்னு தெரியலையே. ஐயோ மைனியா நாத்தனாருக்கு கொண்டு போய் கொடுப்பாவ. அதுல பெரிய பொண்ணு மனசு வச்சு நமக்கு தந்தாதான் உண்டு. எங்க வீடு தேடி வரோம், ஆனா எங்க மாமியார் உனக்கு தர விடணும்ல. உங்க மாமியாரு சரியான வில்லி, ஒருத்தருக்கும் ஒன்னும் கொடுத்துறாது. அத முத நீ ஊருக்கு பார்சல் பண்ணலாம். எதுக்கு இங்க நீ வச்சுக்கிட்டு இருக்க உன் கூட? இப்போ நல்லா சொகுசா பிள்ளைய விட்டுக்கிட்டு நல்லா சுற்றிக்கிட்டு தெரியும்ல, இப்படிலாம் அப்புறம் சுத்த முடியாது. அதை ஊருக்கு அனுப்புனா, அதனால தான் நான் வச்சுருக்கேன். நீ வேற சும்மா இரு. அட ஆமா, நானும் அதுக்கு தான் வச்சிருக்கேன். சரி சரி அதை விடு. பத்திராளியக்கா, நான் தான் லட்சுமி. சொல்லு லட்சுமி. எக்கா உங்க மாடுங்க நிக்குது, சனையா இருக்கும் போல தெரியுது. ஐயா ஆமா லட்சுமி, அந்த சனை மாடு அங்கதான் நிக்க. நான் அதை தேடிதான் ஊர் முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா அப்படியா? அது இங்கதான் இருக்கு, நீங்க இங்க வாங்க. சரி இந்த வாரம் இரு. சரி சரி வாங்க வாங்க வைக்க. என்ன வாம்க, எங்க மைனி என்ன சொன்னாவ? வாராவலாமா? ஆமா, அவிய இந்த சென மாடு தான் தேடி அலையாவலாம். அதான் இங்கதான் நிக்கு, வாங்க வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு இந்த வாரேன்னு இருக்காவ. இருந்தாலும் பெரிய பொண்ணு, உங்க மைனி மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. யாழா? ஊரு தலைவர் பொண்டாட்டி, நல்ல வசதியான குடும்பம். இருந்தாலும் ஆடு மாடுன்னு மேய்ச்சிக்கிட்டு தெரியாவல. இவியலை மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. நான்லாம் அந்த மாதிரி சொத்து கித்து வத்துன்னு கடந்துச்சுன்னா நல்லா பணக்காரியா இருந்தா அப்படியே கொத்து சீன கழுத்துல போட்டுக்கிட்டு ராணி கணங்கா இருப்பேன். கட்டில யாருன கட்டில விட்டு இறங்காம. ஆனா உங்க மைனி அப்படி கிடையாது. காடு மேடுன்னு எல்லாம் ஏறுது, சாணி அள்ளுது, எல்லா வேலையும் பாக்குது. ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நல்ல பொண்ணுக்கு மேல அழகா கிளம்பி ரெடியாகி வந்துருது. எங்கனாலும் டிக்டாப்பா கிளம்பி அப்படியே பணக்கார விட்டு யஜமானி அம்மா மாதிரி வந்து நின்றுருது. ஆனா மற்ற நேரம் பாரு, ஒரு குட்டை பாவாடையை போட்டுக்கிட்டு, அதாவது குட்டை உடுப்பை போட்டுக்கிட்டு அப்படியே ஈனா பேச்சு கணக்கா தெரியுது. இரு இரு, எங்க மைனி இப்ப வரட்டும். வந்ததை நீ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிடுறேன். பாத்தியா பெரிய பொண்ணு, இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது. நமக்குள்ள பேசுற விஷயம் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் சொல்லலாமா? வேற நீ எங்க மைனியை கிண்டல் பண்ணுவா, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? நமக்குள்ள இதெல்லாம் சாதாரணம் தானே பெரிய பொண்ணு. நீ இப்படி சொன்னா அப்புறம் நான் வரைய முடியாது. வராத, எந்திரிச்சு ஓடு. பாத்தியா நீ அசிங்கப்படுத்துற பத்தியா நீ? ஆமா, இதுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டதே இல்லை வேறு. சும்மா இருங்களா, சொன்னா சொல்லிக்கிடுங்க. நான் என்ன பத்திராளியக்காவை பார்த்து பயப்படவா போறேன்? உண்மையை தானே சொன்னேன். நான் ஏதாவது பொய் சொல்லியிருந்தா தானே நான் பயப்படணும். ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? இரு இரு, எங்க மைனி வரட்டான்னு சொல்றேன். சொல்லிக்க, எனக்கு என்ன வந்துச்சு? அப்புறம் நானும் சொல்லுவேன். நான் மட்டும் சொல்லல, உங்க நாத்தனார் தான் உங்களை பத்தி கழுவி ஊத்துனாம்பேன். நான் சொன்னாலும் நம்போம். உங்க மைனிக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அவியலுக்கு தெரியும். அவியலை நான் அவிய முன்னாடி மட்டும் தான் சும்மா கிண்டல் பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் அவியலை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவியலுக்கே தெரியும். என்னதான் இருந்தாலும் நாத்தனாரும் மைனியாரும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் தானா உங்களுக்கு? உங்களோட நம்பி ஒரு கதையும் பேச முடியாது போல இருக்க. வேற சொந்த பந்தன்னா சும்மாவா? அரசக்க மட்டும் வீட்டுக்கு போயிட்டாவ. யாங்க வந்தாவ 2 வயசு சாப்பிட்டாவ. வேற நான் அந்த கிளம்புற வேலை கிடக்குன்னு போயிட்டாவ. பிள்ளைகள் மட்டும் தான் கிடந்துச்சு. எதுவும் கோவமாக்கா வீலுக்கு? இல்ல இல்ல, நான் சட்ட துணி தைக்க கொடுத்துருந்தேன். நான் பிள்ளைகளும் கொடுத்துருந்தல, அதெல்லாம் தைக்கணும்னு சொல்லிட்டு நடந்தா. அதை தைக்கிற வேலையா தான் போயிருப்பா. இல்லாட்டின்னு அவ பீடி தான் இப்ப சுத்துறா. துணி அவ்வளவு வரலன்னு சொல்லிட்டு இங்க எடுத்துட்டு வந்துருவா. இல்லைன்னா பீடி சுத்துறதுக்கு அவ துணி தைக்க வேலை கிடக்கிறதுனாலதான் சரின்னு உடனே கிளம்பிட்டா. அவசரம் பத்தியில நமக்கு சடங்குக்கு பட்டுப்படும்ல, அதனால அவ டக்குன்னு தச்சு தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனா. அதை தச்சு தருவா. தச்சுட்டு அடப்பால, அதான் வரல. ஓ சரி சரி. ஏ லட்சுமி, எக்கா வாங்க. அம்மா மாடு எங்க? மாடுன்னா அந்த பக்கம் நிக்க பாருங்க. பாரு, மாட்டுக்கு சொந்தக்காரங்களை பார்த்தாதான் மானு எப்படி கூப்பிடுதுன்னு. நான் காடு மேடெல்லாம் தேடி தெரிஞ்சிருக்கேன். இதை லேஸ்ல விட முடியல. எப்படி வந்துச்சுங்க? செனமாடு மாதிரி இருக்க பாக்கன்னு தான் பார்த்தேன். ஆமா லட்சுமி, செனமாடு தான். அதான் இதை மட்டும் மெனக்கட்டு பத்திட்டு வந்து அடைச்சி போடலாம்னு நினைச்சுக்கிட்டு பத்திட்டு வந்தேன். அதுல நான் கொஞ்சம் கவனிக்காம ராஜலட்சுமி கடை பேசிட்டு நின்ட்டேன். இது தப்பி எங்கேயோ போயிட்டு அதை தேடி இவ்வளவு நேரம் தெருவா அலைஞ்சிருக்கேன். நல்ல வேலை நீ போனபடி கூப்பிட்டா. இல்லைன்னா நான் மறுபடியும் தேடி தேடி அலைஞ்சு கை காலெல்லாம் உடஞ்சி போயிருக்கு எனக்கு. சரிக்கா, அப்ப மாடை பிடிச்சு கட்டிட்டு வாரீங்களா? ஆமா, நான் அப்புறம் வாரேன். இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டுட்டு பாலுகளெல்லாம் கலந்து சொசைட்டிக்கு கொடுத்துட்டு அப்புறம் வாரேன். ஒரு 6 மணிக்கு காணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாரேன். சரிக்கா. இந்த ஆடு மாடுனாலனால ஏதாவது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டு. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆட்டு மாட்டு வந்த கிடங்க அங்கங்கே கிடக்காளுவன் நிழலுக்குள்ள. பாத்தியா பெரிய பொண்ணு, உங்க மைனி எப்படி நம்மளை கேவலப்படுத்துதுன்னு?
நான் எப்படி கேட்டுட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கேன் அது மாதிரி நீயும் இரு. என்ன ஜென்மங்களோ. நான் வாரேன் லட்சுமி. சரிக்கா. இருந்தாலும் உங்க மைனிக்கு ரொம்ப ஓவர் தான் பெரிய பொண்ணு. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடக்கூடாது. நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு சும்மா இல்லையா, அதே மாதிரி ஈராம்லா. ஏக்கா பாத்தீங்களாக்கா, இவ்வளவு நேரம் இவ மைனிக்கு என்ன சப்போர்ட் பண்ணா, ஆனா அவிய எப்படி கழுவி ஊத்திட்டு போறாவன்னு பாத்தீங்களா? அதுக்கு தாம்ல நீங்க ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு தலையை கட்டிட்டாவது வாங்கங்கிறேன். நீங்க ஒரு காலம் வீட்டுக்கு போக மாட்டேங்கல. உங்க வீட்டுக்காரனும் வார நேரத்துக்கு மட்டும் வீட்டுல போய் இருந்தா அடைஞ்சா போதுமா? சும்மா இருங்கக்கா, கடுப்பேத்தாதீங்க, தலை வலிக்குது. என்ன லட்சுமி அக்காவை காப்பி போட்டு தர சொல்லுவீங்களோ? காப்பிலாம் போட்டு கேட்டால் வேணா பால் கிடையாதுடே, பாலுலாம் இல்ல. அதனால காப்பிலாம் ஒருத்தருக்கும் கிடையாது. நானே இந்த 4 உடையும் கிழிச்சிட்டு எந்திக்கலான்னு பார்த்தேன்னா என்ன எந்திக்க முடியல, என்னால வேலையே உடம்புட்டங்கு. நாளைக்கு இதை வாழ்ந்து வச்சுட்டேன்னா நாளைக்கு பாய் முனைஞ்சு குறப்பட்டுக்கிடலாம். கொஞ்சம் கடந்து அவ்வளோ முனைங்கன்னா முனையாம போட்டு வச்சிருக்காளுவே, அது வேற பத்தாது. என்ன லட்சி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே? பால் காப்பி இல்லைனாலும் ஒரு கடுங்காப்பியாவது போட்டு தரப்படாதா? ஓலையை எடுத்து சாத்தி போடுவேன். அம்மா சாத்தி ஒழுங்கா வீட்டுல போய் தலையை காமிச்சிட்டு வாங்கலான்னா ஒருத்தையும் போவாண்டாங்க. வீட்டுக்கு போனா உங்க மாமியார் விலையை போட்டு தருவாங்க காப்பி, போங்க போய் குடிச்சிட்டு ஓடியாங்க. இந்த அக்கா நம்மள விரட்டுறதுலே இருக்காவம்மா. ஏன்னா நான் விரட்டல, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் காலையில பொழுது விடிஞ்சாலும் உங்களை பார்த்தது. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் வீட்டுக்கு போல, எனக்கு பயமா இருக்கு. உங்க மாமியார்வை ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி உங்க வீட்டுக்காரனுமே வெளியே அடிச்சு பத்திடுவானோன்னு. நீங்களும் என்னன்னா ஒரு பயம் இருக்க மாட்டேங்க உடம்புல உங்களுக்கு. எங்க வீட்டுலலாம் எங்க மாமியார் நான் இல்லைன்னா சந்தோஷம் தான் படும். சும்மா வெளி பேச்சுக்கு என்னைய குறை சொல்லுன்றதைக்காண்டி வீட்டில் இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு தெரியுமே தவிர, நான் இல்லைன்னா மகாராணி கணக்கா சொகுசா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து தின்னுக்கிட்டு கிடக்க தருமா. ஆமா லட்சி, நாங்களும் வீட்டுல இல்லைன்னா அதுவே நிம்மதியா இருக்கும். சனியும் ஒளிஞ்சுது, பீடவு தொலைஞ்சுது, எந்த அலையும் போய் தொலையுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அய பாட்டுக்கு சொகுசா சந்தோஷமா இருப்பாங்க. அவியல்களுக்கு நாங்க சந்தோஷத்தை கொடுக்கும். என்னமோ போங்களா, நூலுக்கு மாதிரி ஒரு மாமியார் இருந்தா நானும் பிள்ளைங்க போட்டுட்டு வந்துடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி என்ன எல்லாம் இழிச்ச வச்சு இவனோட பார்த்து நீயும் கெட்டு போவாத. இப்பதான் நீ கொஞ்சம் பிள்ளைய பார்த்துக்கிட்டு கிடக்கா, ஆனா பிள்ளையோட அப்பப்ப வா, அதுக்குன்னு வராமலும் இருக்காத. ஆனா இவங்களே மாதிரிலாம் இருக்க கூடாது, அதையும் பார்த்துக்க. சும்மா சொன்னேன்க்கோ. ஏக்கோ குட்டி பையன் தூங்கிட்டானா? ஆமா, பெட்ல தான் கடத்திருக்கோம். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன பண்றானு என்னமோ தேடிட்டு கிடப்பியல்ல? ஆமா, நானே வந்து பார்க்கணும்னு பார்த்தேன். தூங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படியே மடியில படுத்து தூங்கிட்டான். ஆமா, எப்பயும் இவ்வளவு நேரத்துக்கு போல தூங்குவான். சரி தூங்கட்டும். ஆனா பெட்ல கிடத்திருக்கேன் கீழே, அவன் ஒண்ணு கடிப்பானடே. பெட்டெல்லாம் ஈரமாயிரும். கீழே பாய விரிச்சு, பாயில ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு ஏதாவது விரிச்சு அதுல படுக்க வைங்க. பரவாயில்ல, பெட்டு ஈரமானா நாங்க அப்புறம் காய வச்சுக்கிட்டுறோம். படுக்கட்டு தூங்கட்டும். நல்லா பெட்ல தான் நல்லா மெத்துன்னு இருக்கும் சின்ன பிள்ளைக்கு. ஐயோ, அவன் ஈரமாக்கி விடுவானா? நான் ட்ரை ஷீட் வேற எதுவும் கொண்டு வரலையே. பரவாயில்லக்கா, அவன் தூங்கட்டும், நான் போறேன். சொல்லதான் வந்தேன். அம்மா, நாங்க பச்சி சுட்டு காப்பி போட வரோம். ஏன்னா வாழைக்காலம் எதுவும் இல்லையே பச்சி பொடி. எதுக்கு? உருளைக்கிழங்கு கிடக்கல, உருளைக்கிழங்குல போட போறோம். உருளைக்கிழங்கு பச்சி. பால் இருக்காத, கம்மியெல்லாம் கிடந்துச்சு. கடுங்காப்பி போட்டுக்கிடுவோம். மல்லித்தூள் கிடக்கலாம், மல்லித்தூள் போட்டு காப்பி போட்டுக்கிடலாம். சரி, என்னமோ பண்ணுங்க, பார்த்து சண்டை கிட்ட போட்டு அடக்காங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா நமக்கு காப்பி தரலனாலும் இந்த பிள்ளைல நமக்கு காப்பி தரும் பாரு. நம்ம சொன்ன மாதிரியே கடுங்காப்பி பச்சியோட வருது. உங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கலாம், கேட்ட உடனே எல்லாம் உங்களுக்கு கைதி ஆடி வருது பத்தியா? எல்லாம் அந்த உமாவின் மகிமை. இருங்களா, அவளுக்கு போன பண்ணி இவளுக்குலாம் கொண்டு வந்து கொடுக்காதீங்க, நீங்களே போட்டு குடிங்க. ஐயோ லட்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க லட்சு. கை கெட்டினதை வாய் கெட்ட விடாம பண்ணிடாதீங்க. சரி இருந்து காப்பி குடிச்சிட்டு பச்சை கிச்சலாம் தின்னுட்டு கிளம்புங்க. வீட்டுல சண்டை கிண்டை போடாம கிடந்தா சரிதான். நாளைக்கு எல்லாரும் சடங்குக்கு வந்துருங்க. என்ன ஐயோ, நாளைக்கு தான் சடங்கு? ஆமா, நாளைக்கு சாயங்காலம் மண்டபத்துக்கு போனோம். என்ன பெரிய பொண்ணு, நீ உன் கார்லயே போயிடலாமா எல்லாரும்? அப்போ இவ்வளோலாம் வராள்வலா? ஆமா, அந்த பைய கூப்பிட்டான். சரி வாரேன்னாலுவே. இவ்வளோ வந்தல்வதுனாதான் எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். இல்லாட்டினா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதான் சரி இவ்வளோ வந்த வரட்டன்ட்டு பாக்கேன். பரவாயில்லையே, உங்க மைனி ஒன்றும் சொல்லாதா? அதான் எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்களெல்லாம் எவ்வளோ கூப்பிட்டா எதுக்கு வந்தியன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா சங்கடமா ஆகி போயிடும். அதான் அந்த பையன் சரணு பத்திரிக்கை அனுப்பி விட்டுருக்கானே வாட்ஸ்அப்ல, அதை காட்ட வேண்டியதுதான். சரி, எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம். அப்படி ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கேன். எல்லாரும் பேர் ஒன்னடே. எனக்கும் தட்டு தூக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. இழுத்து வச்சு நீயும் வாரியாடே. இல்லக்கா, நான் அந்த பையில வச்சுக்கிட்டுலாம் எனக்கு ஃபங்க்ஷனுக்கு இப்போலாம் கஷ்டம்க்கா. ஒரு வயசாவது ஆனாதான் எனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, அதுவும் சரிதான். சரி, அப்ப நான் இவ்வளோ கூட்டிட்டு போறேன். ஏன்னா நாளைக்கு நேரமா கிளம்பி வந்துருங்க. என்ன நாங்க டானு காலையிலே வந்து நிப்போம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு மாதிரிலாம் காலங்காத்தாலே வந்து தொலைஞ்சிடாதீங்க. சாயங்காலமும் வந்தா போதும். நான் நேரம் எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு போலான்னு சொல்றேன். அப்ப வாங்க.
அப்பனா வருஷத்தட்டு ரெடி பண்ணணும்ல, சொல்லவே இல்லை. பழங்களெல்லாம் வாங்கணும்ல. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் எங்கேயோ சொல்றேன்னு இருந்தாரு, அதனாலதான் நான் அதை பத்தி யோசிக்கல. அப்படியா? அப்போ சரி. இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாவ. இத்தனை தட்டுக்குன்னு சொன்னால் அவையிலே எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுவாவ, நம்ம காசு கொடுத்தா போதும். ஆமா, அப்படிதான் என்னமோ சொன்னாரு, சொல்லியிருக்கேன்னு. அதனாலதான் நானும் அதை பத்தி எதுவும் கேட்கல. சரி லட்சு, சடங்கை நம்ம போய் கலக்கிடுவோம்.